மதுரைக்கே பேர் போன மட்டன் சுக்கா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிடுறேன். நான் 1/2 கிலோ அளவு மட்டன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு நம்ம தனியாக மட்டனை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுடர் அரைக்கணும். அதுக்கு என்னென்னா வரமல்லி, மிளகு, சீரகம், பட்டை, கல்பாசி, கிராம்பு, 2 காஞ்ச வத்தல் இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு சோம்பு, கல்பாசி, பட்டை, காஞ்ச வத்தல், கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் தான் இதுக்கு மெயின். நிறையா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி இதெல்லாம் சேர்த்து இது வதங்கினதுக்கப்புறம் இந்த சுக்காவுக்கு தேவையான உப்பையும் இதோட சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டுமே சேர்த்துட்டு வேக வச்சிருக்க மட்டனையும் இதோட சேர்த்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து 10 நிமிஷம் கொதி விட்டு இறக்குனீங்கன்னா அருமையான மதுரை ஸ்டைலில் மட்டன் சுக்கா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.